வணக்கம் மக்களே, நம்ம சிஸ்டத்துல உள்ள பார்ட் 13 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கான கணக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தேவையான ஃபார்முலாஸ் ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள வரலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2, 4, 6 அப் டு எக்ஸெட்ரா 20 சரிங்களா? இப்படி இருக்குன்னு வைங்களேன். இந்த கூட்டுத்தொடர், இதை கூட்டுத்தொடர் தான் சொல்லுவோம். சரிங்களா? அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். எப்படி இந்த D2 இதை ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்லுவோம், இதை செகண்ட் டேர்ம்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம், இது செகண்ட் டேர்ம்னு சொல்லுவோம். இப்போ இதற்கு ரெண்டுத்துக்கும் இடையிலான டிஃபரன்ஸை கண்டுபிடிப்போம். டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா வந்து T2 மைனஸ் T1. சரிங்களா? சரி, டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4 மைனஸ் 2 திரும்ப நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த 4ஐயும் 6ஐயும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து இந்த ரெண்டு டேர்முக்கு ஆன டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சா என்ன வரும்? இது இங்க பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா, இப்போ 4ஐயும் 6ஐயும் தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? 4ஐயும் 6ஐயும் எடுக்கையில இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் 4, செகண்ட் டேர்ம் 6. சரிங்களா? இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னது? 6 மைனஸ் 4 எத்தனை? திரும்ப நம்மளுக்கு 2 தான் கிடைக்கும். சரிங்களா? சரி, அப்போ டிஃபரன்ஸ் சேம். சரிங்களா? அப்போ ஒரு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அதுல எந்த ரெண்டு நம்பர் சரிங்களா, எந்த ரெண்டு அடுத்தடுத்த எண்கள் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய டிஃபரன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா சரிங்களா, டிஃபரன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா ஒரே இன்டர்வெல்ல போச்சு அப்படின்னா சரிங்களா, இங்க பாருங்க 2 2 தானே கூட்டிகிட்டே போகுது. டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? 2 2 தான் இருக்கு. சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம கூட்டுத்தொடர்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி சரி, இது ஒரு கூட்டுத்தொடர். சரிங்களா? கூட்டுத்தொடரோட டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா T2 மைனஸ் T1. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, நம்ம இன்னைக்கு எந்த மாதிரி கணக்குகள் பார்க்க போறோம் அப்படின்னா nth டேர்ம் கண்டுபிடிக்கிற மாதிரி கணக்குகள் பார்க்க போறோம். சரி, அது என்னங்க nth டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டுத்தொடரை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். இதுல 10 நம்பர் இருக்குன்னு சொல்றது வேற, 10வது உறுப்பு 20ன்னு சொல்றது வேற. சரிங்களா? 10 உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றது வேற, 10வது உறுப்பு 20ன்னு சொல்றது வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்மளுக்கு கேள்விகள் எப்படி கேட்டுருவாங்க அப்படின்னா, இதுல 10வது உறுப்பு என்ன? சரிங்களா? ஒரு கூட்டுத்தொடரை கொடுத்துட்டு அதுல 10வது உறுப்பு என்ன, 11வது உறுப்பு என்ன, 20வது உறுப்பு என்ன, 100வது உறுப்பு என்ன, அந்த மாதிரி கேட்டுருவாங்க. சரிங்களா? உறுப்பு 100வது nth டேர்ம் எத்தனை, அதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேட்கல. 10வது உறுப்பு என்ன, 10வது பிளேஸ்ல என்ன நம்பர் வரும்? சரிங்களா? 20வது பிளேஸ்ல என்ன நம்பர் வரும்? 100வது பிளேஸ்ல என்ன நம்பர் வரும்? இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. சரிங்களா? இதான் எனது லாஸ்ட் டேர்ம். அப்படி இல்லைன்னா nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. உறுப்பு அவங்க குறிப்பிட்ட உறுப்பை கேட்பாங்க. சரிங்களா? ஒரு தொடரோட குறிப்பிட்ட உறுப்பை கேட்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது நம்மளுக்கு Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. சரிங்களா? nth டேர்ம் லாஸ்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்முலாக்கு பேர். சரிங்களா? nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது அப்படி இல்லைன்னா லாஸ்ட் டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். இதுல a அப்படின்னா ஸ்டார்டிங் நம்பர் தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். அந்த தொடரினுடைய கூட்டுத்தொடரினுடைய ஸ்டார்டிங் நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களா? a அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர். சரி, d அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ். சரிங்களா? டிஃபரன்ஸ் அதாவது கூட்டுத்தொடர்ல உள்ள அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் தான் d. சரிங்களா? சரி, எத்தனை உறுப்புகள்? சரிங்களா? மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது n. சரிங்களா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? n சொல்லுவோம். சரிங்களா? அந்த கூட்டுத்தொடர்ல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? n சொல்லுவோம். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இந்த ஃபார்முலால உள்ள அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பார்த்தா. சரிங்களா? சரி, ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா அது எந்த ஃபார்மேட்ல இருக்கும்? அதோட ஜெனரல் டேர்ம் என்ன? நேத்து பார்த்தோம். சரிங்களா? நேத்து அந்த பார்ட் 12 வீடியோல நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. சரி, இருந்தாலும் இன்னைக்கான வீடியோக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எப்படி தொடரும் அப்படின்னா, a plus d, a plus 2d, a plus 3d. சரிங்களா? இப்படி தான் தொடரும். சரிங்களா? இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுல முதலாவது ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது? a. சரிங்களா? ரெண்டாவது உறுப்பு a plus d, மூணாவது உறுப்பு a plus 2d, நாலாவது உறுப்பு a plus 3d. சரிங்களா? கொஸ்டின்ல நாலாவது உறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம என்னதுன்னா நாலாவது உறுப்பை கொடுத்துருவாங்க. சரிங்களா? நாலாவது உறுப்போட அந்த வேல்யூவை கொடுத்துருவாங்க. அப்ப நாலாவது உறுப்புனா என்னது? ஒரு கூட்டுத்தொடர்ல நாலாவது உறுப்பு என்னது? a plus 3d. சரிங்களா? சரி, ஒரு கூட்டுத்தொடர்ல மூணாவது உறுப்பு என்னது? a plus 2d. சரிங்களா? சரி, ஒரு கூட்டுத்தொடர்ல 100வது உறுப்பு என்னது? a plus 99d. சரிங்களா? ஒன்னு குறைச்சு ஒரு கூட்டுத்தொடரினுடைய நாலாவது உறுப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நாலாவது உறுப்பு ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அப்போ a plus 3d ஈக்குவல் டு 10 அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? அப்போ அவங்க 10வது உறுப்புன்னு சொன்னா a plus 9d அப்படிங்கறத 10வது உறுப்பு அப்படிங்கறது உங்களுக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா? சரி, இதை ரீகேப் பண்ணிட்டோம். இப்போ கணக்குள்ள போலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த 21st டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 100, 95, 90, 85 அப்படின்னு போயிட்டே இருக்கு. சரிங்களா? அதாவது 100, 95, 90, 85 என்ற அப்படி போயிட்டே இருக்கு என்ற தொடர் வரிசையில் 21வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 குரூப் 2 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி, என்ன கொடுத்திருக்காங்க? 100, 95, 90,
85ன்னு சொல்லிட்டு ஒரு தொடர் தொடர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கு சரிங்களா. இந்த தொடரில் உள்ள 21வது உறுப்பு சரிங்களா. 21வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. 21வது உறுப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. 21வது உறுப்பை நான் என்னன்னு வச்சுக்கிட்டுமா சரிங்களா. அதாவது எண்ணாவது உறுப்பு 21வது உறுப்பு 21st டேர்ம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. 21st டேர்ம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்படி இத்தனாவது உறுப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு ஃபார்முலா Tn equal to a plus n minus 1 into d. இதான ஃபார்முலா நம்மளுக்கு. சரி இருக்கட்டும். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது சரிங்களா. எப்படி தெரியணும்? முதல்ல இந்த ரெண்டு உறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒன்னாவது உறுப்பு இது ரெண்டாவது உறுப்பு. அப்ப டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? T2 minus T1 தான டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா. T2ங்க நம்மளுக்கு என்னது 95 மைனஸ் 100 சரிங்களா. T1 100. அப்போ 95ல இருந்து 100 சரிங்களா. அதாவது 100ல இருந்து 95 கழிக்கிறோம் சரிங்களாங்க. 100ல இருந்து 95 கழிச்சோம்னா நம்மளுக்கு 5ன்னு கிடைக்கும். சிம்பிள் பெரிய நம்பர் பக்கத்துல உள்ள சிம்பிளா பார்க்கணும் சரிங்களா. இப்போ அப்ப டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கு? -5 இருக்கு. இப்படி தான் தொடர்ந்துட்டே போகுது. எல்லாத்துக்கும் இடையில டிஃபரன்ஸ் 5 தான் இருக்கும். -5 தான் இருக்கும் பாருங்களேன். 90 மைனஸ் 95 திரும்ப நம்மளுக்கு -5 தான் சரிங்களா. 85 மைனஸ் 90 திரும்ப -5 தான் சரிங்களா. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் சரிங்களா. -5 -5 அதாவது குறைஞ்சுக்கிட்டே போகுது. 5 5 குறைஞ்சுக்கிட்டே போகுது சரிங்களா. கூட்டுத்தொடர் வரிசைனா கூடுனா மட்டும்தான் கூட்டுத்தொடர் வரிசைன்னு கிடையாது சரிங்களா. ஒரு சேமான டிஃபரன்ஸ் அந்த அந்த தொடர் ஃபுல்லா தொடர்ந்துகிட்டு இருக்கும் சரிங்களா. சேமான டிஃபரன்ஸ்ல இருக்கும். எல்லா நம்பருக்கும் இடையில சேமான டிஃபரன்ஸ் இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். நம்மளுக்கு 21வது உறுப்பு தான் தேவை சரிங்களா. அதாவது n இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு 21 போடணும் சரிங்களா. மத்த எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னதெல்லாம் தெரிஞ்சிருச்சு? நம்மளுக்கு என்னதெல்லாம் தெரியணும்? முதல்ல a என்னன்னு தெரியணும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏ என்ன அப்படிங்கிறது தெரியணும். 100 சரிங்களா. எது ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங் தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் தானே ஏன்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்ப a ஈக்குவல் டு 100 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி டிஃபரன்ஸ் சரிங்களா. டிஃபரன்ஸ் என்னது? d தெரியணுமா. d நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? -5ன்னு தெரிஞ்சிருச்சு. n என்னது? 21. 21வது உறுப்பு சரிங்களா. nth நம்பர் தானே கண்டுபிடிக்க போறோம். nth நம்பர் கண்டுபிடிக்க தானே இது ஃபார்முலா. nth நம்பர் 21. அந்த 21 தான் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. 21 கண்டுபிடிக்க போறோம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலால கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா ஆன்சர் கிடைச்சிரும். வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி அப்போ t equal to n சரிங்களா. n தான் என்னது? 21. 21வது டிஜிட் தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. 21வது டேர்ம் தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. ஈக்குவல் டு a யோட மதிப்பு நம்மளுக்கு 100 பிளஸ் n ஓட மதிப்பு 21 மைனஸ் 1 இன்டு d யோட மதிப்பு என்னது? -5 சரிங்களா. மைனஸை மறந்துடவே கூடாது. மைனஸ் பிளஸ் எது இருந்தாலும் கரெக்டா போடணும் சரிங்களா. சரி அப்போ 100 அப்படியே இருக்கட்டும். பிளஸ் 21ல இருந்து 1 கழிச்சோம்னா 20 இன்டு -5 சரிங்களா. சரி இப்போ 100 அப்படியே இருக்கட்டும். பிளஸ் பிராக்கெட்ல உள்ளதா சால்வ் பண்ணணும். அப்போ 20 இன்டு -5 நம்மளுக்கு என்னது? -100 சரிங்களா. -100 தானே. சரி அப்போ +100 -100 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைச்சிரும். இதான் ஆன்சர். வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரி. அந்த ஃபார்முலால போட்டு சால்வ் பண்ண போறீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா? இந்த கணக்கை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க? 7 10 13 சொல்லிட்டு ஒரு வரிசை தொடர்ந்துகிட்டே போகுது என்ற எண்களின் வரிசையில் 20வது எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. 20வது எண்ணை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ tn equal to a plus n minus 1 into d அந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். 20வது டேர்ம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். nth டேர்ம் சரிங்களா. nth டேர்ம் என்னது? 20வது சரிங்களா. 20வது டேர்ம் கண்டுபிடிக்க போறோம். ஹோம்ஒர்க்கா எடுத்து சால்வ் பண்ணி கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. 2019ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி அடுத்த கணக்கு போயிட்டுமா? ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். எப்படின்னு பாருங்க. 10ல இருந்து 7 கழிச்சோம்னா 3, 3ல இருந்து 10 கழிச்சோம்னா திரும்ப 3, 3 கூட்டிகிட்டே போகுது. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் சரிங்களா. அப்ப டிஃபரன்ஸ் நம்மளுக்கு 3 தெரிஞ்சிருச்சு. a 7ன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னது? 20வது டேர்ம் n equal to 20ன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து ஃபார்முலா தான் போடணும் சரிங்களா. எல்லா க்ளூவே கொடுத்தாச்சு. ஆன்சர் மட்டும் கமெண்ட்ல போட்டுருங்க. சரி அடுத்த क्वेश्चन போயிடுறேன். என்ன கொடுத்திருக்காங்க? find the 19th term of the arithmetic progression. பார்க்க டிஃபரெண்டா இருக்கா? -11 -15 மைனஸை பார்த்துலாம் பயந்துட வேண்டாம். arithmetic progression அவங்களே நம்ம வேலையை மிச்சப்படுத்தி கொடுத்துட்டாங்க. கூட்டுத்தொடர்னே கொடுத்துட்டாங்க சரிங்களா. கூட்டுத்தொடரா தான் இருக்கு. அதோட 19வது உறுப்பை கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி தொடர்ந்துகிட்டே போகுது? -11 -15 -19 சொல்லிட்டு போயிட்டே இருக்கு சரிங்களா. சரி மைனஸை பார்த்துலாம் பயந்துட வேண்டாம் சரிங்களா. நம்ம 19வது உறுப்பை தான் கண்டுபிடிக்க போறோம். அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். மைனஸ் இங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையாவும் இருக்க போறது இல்லை. நம்ம கரெக்டா அந்த சிம்பிளை பார்த்து சால்வ் பண்ணிட்டா போதும். வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஃபைண்ட் த 19th term of the arithmetic progression -11 -15 -19 சரிங்களா. அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில 19 இந்த கூட்டுத்தொடர் வரிசையில 19வது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். நம்மளுக்கு எப்படி தொடர்ந்துகிட்டு இருக்கு? -11 -15 -19 அப்படி போயிட்டே இருக்கு
சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, nth டிஜிட் என்னது, 19வது உறுப்பு என்ன, சரிங்களா, 19th டேர்ம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. n ஈக்குவல் இங்க நம்மளுக்கு 19, சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ நம்மளுக்கு அத்தனாவது உறுப்பு 19வது உறுப்பு மட்டும் தான் தேவை. அப்ப அதற்கான ஃபார்முலா நமக்கு என்னது, tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. சரிங்களா, சொல்லிட்டே இருங்க. சரிங்களா, ஃபார்முலா அடிக்கடி சொல்லிட்டே இருங்க, அப்பதான் நல்லா மனசுலாம். சரி இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு a அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்மளுக்கே தெரியும். சரிங்களா, கூட்டுத்தொடர் வரிசை தான் இது. சரிங்களா, சரி a அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிஜிட். a என்னது நம்மளுக்கு அப்ப மைனஸ் 11, ஃபர்ஸ்ட் டிஜிட் 11. சரிங்களா, சரி அப்ப n என்னது நம்மளுக்கு 19 தான். சரி இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு d மட்டும் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா, சரி d கண்டுபிடிச்சிருவோமா. அப்போ என்ன பண்ணணும், இதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டிஃபரன்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். சரிங்களா, இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது t1 இது t2 கரெக்ட் தானே. சரி இப்போ டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு என்னது, t2 மைனஸ் t1. ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். சரி முதல்ல ரெண்டாவது உறுப்பு என்னது மைனஸ் 15 மைனஸ் முதல் உறுப்பு என்னது மைனஸ் 11. சரிங்களா, மைனஸை கரெக்டா போடணும். சரிங்களா, அதான் மேட்ருங்க. சரி அப்போ மைனஸ் 15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், எனக்கு பிளஸ் 11 ஆயிரும். சரிங்களா, சரி இப்போ மைனஸ் 15ல இருந்து 11 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். மைனஸ் சிம்பிளை போட்டுக்கணும். எந்த நம்பர் பக்கத்துல, எந்த பெரிய நம்பர் பக்கத்துல சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை தான் போடணும் ஆன்சர்ல. சரிங்களா, அப்ப டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கு, மைனஸ் 4. என்ன பண்ணிட்டே இருக்கு, 4 கூடிக்கிட்டே போகுது. சரிங்களா, 4 மைனஸ் 4 போயிட்டே இருக்கு. சரிங்களா, டிஃபரன்ஸ் அதாவது ரெண்டு நம்பருக்கு இடையில எல்லா ரெண்டு நம்பருக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் அடுத்தடுத்து எங்களுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கு, மைனஸ் 4 இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, அப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆன்சர்ல கொண்டு சப்ஸ்டிட்யூட், அதாவது ஃபார்முலால கொண்டு பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா, சரி அப்போ a யோட மதிப்பு நம்மளுக்கு மைனஸ் 11 பிளஸ் n ஓட மதிப்பு 19 மைனஸ் 1 d யோட மதிப்பு என்னது நம்மளுக்கு மைனஸ் 4. சரிங்களா, சரி அப்ப மைனஸ் 11 பிளஸ் 19ல இருந்து 1 கழிச்சு அப்படின்னா 18 இன்ட்டு மைனஸ் 4. சரிங்களா, சரி அப்ப மைனஸ் 11 அப்படியே இருக்கட்டும். 19 இன்ட்டு 4 72. சரிங்களா, சரி அப்போ பிளஸ் மைனஸ் அந்த ரூல் தெரியுங்களா, பிளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்னதான் திரும்பியும் மைனஸ் தான். சரிங்களா, அப்போ 18 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 72 வரும். சரிங்களா, இந்த ரூல் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. அப்போ மைனஸ் 11 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 72 ஆயிரும். சரிங்களா, இப்போ இதை என்ன பண்ணணும், கூட்ட தான் செய்யணும். சரிங்களா, மைனஸ் சிம்பிள் சேமா இருந்துச்சுன்னா கூட்டணும், சிம்பிள் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா தான் கழிக்கணும். சரிங்களா, அப்போ மைனஸ் மைனஸ் சேம் சிம்பிள் தான் இருக்கு. அப்போ என்னதான் செய்யணும், கூட்டணும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களாங்க, அப்போ கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 11 72 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும், 83 கிடைக்கும். ஆனா சிம்பிள் தான் போடணும், மைனஸ் சிம்பிள் தான் போடணும். சிம்பிள் சேமா இருக்கு, ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா பிளஸ் 83 வரும். ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, சேம் சிம்பிளா இருக்கிறதுனால கூட்டுதோம். ஆனா சிம்பிள் மைனஸ் சிம்பிள் தான் போடணும். சரிங்களா, அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 21வது டேர்மா, இல்ல 19வது டேர்ம். சரிங்களா, அப்போ 19வது டேர்ம் எனக்கு மைனஸ் 83 கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா, சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. பார்த்துலாம் பயந்துடக்கூடாதுங்க. நானும் சின்ன பிள்ளைலாம் பயந்துருப்பேன். இந்த மாதிரி ரூட்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தப்பா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே என் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஆனா சால்வ் பண்ணி பார்க்கல ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்துருங்க. பாருங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எது கூட்டுத்தொடர் வரிசை, ரூட் 2 3 ரூட் 2 5 ரூட் 2 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. சரிங்களா, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. சரி இருக்கட்டும். அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த தொடர்ல, சரிங்களா, இந்த தொடர்ல 12வது உறுப்பு என்ன, சரிங்களா, 12வது உறுப்பு என்ன, 12வது டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா, சரி நம்மளுக்கு ஃபார்முலா தான் தெரியுமே, tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. இதான ஃபார்முலா. சரி இருந்துட்டு போட்டோம். இங்க நம்மளுக்கு என்னதெல்லாம் தேவையோ இந்த ஃபார்முலாக்கு தேவையானதெல்லாம் நம்ம சேகரிச்சுக்குவோம். சரிங்களா, சரி அப்ப a அதான ஃபர்ஸ்ட் உறுப்பு, அப்ப a இங்க ரூட் 2. சரிங்களா, சரி அப்போ n இங்க நம்மளுக்கு என்னது 12, 12வது உறுப்பு தானே கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, nth டேர்ம் என்னது நம்மளுக்கு இங்க 12. சரிங்களா, அப்ப n ஈக்குவல் டு இங்க 12. சரி இருந்துட்டு போட்டோம். எது தேவை, இன்னும் d மட்டும் தான் தேவை. சரிங்களா, d தேவை கூட்டுத்தொடர் சொன்னதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டா போதும், அந்த டிஃபரன்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்ப இந்த ரெண்டு டேர்மே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ரூட் 2 அப்படிங்கிறது டேர்ம் 1, இந்த 3 ரூட் 2 அப்படிங்கிறது டேர்ம் 2. சரிங்களா, அப்போ ரெண்டாவதுல இருந்து முதல்ல கழிக்கணும். சரிங்களா, அப்போ 3 ரூட் 2 t2 மைனஸ் t1 என்னது எனக்கு ரூட் 2. சரிங்களா, அப்போ 3 ரூட் 2ல இருந்து 1 ரூட் 2 கழிச்சு அப்படின்னா 2 ரூட் 2 தானே கிடைக்கும். கரெக்ட் தானே, இது எல்லாத்துக்கும் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, 3 ரூட் 2ல இருந்து 2 ரூட் 2 கழிச்சு, சாரிங்க 1 ரூட் 2 கழிச்சு அப்படின்னா 2 ரூட் 2 கிடைக்கும். சரிங்களா, சரி டிஃபரன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, a தெரிஞ்சிருச்சு, n தெரிஞ்சிருச்சு, d தெரிஞ்சிருச்சு. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா போதும் ஆன்சர் வந்துடும். சரிங்களா, சரி அப்போ எனக்கு எத்தனாவது உறுப்பு தான் தேவை, 12வது உறுப்பு தான் தேவை. n ஈக்குவல் டு 12 தான். சரிங்களா, சரி அப்ப a என்ன எனக்கு ரூட் 2 பிளஸ் n என்னது எனக்கு 12 மைனஸ் 1 இன்டு d யோட மதிப்பு 2 ரூட் 2. சரிங்களா, சரி இருந்துட்டு போட்டோம். ரூட் 2 அப்படியே இருக்கட்டும். பிளஸ் 12ல இருந்து 1 கழிச்சு அப்படின்னா எனக்கு 11. சரிங்களா, இன்ட்டு 2 இன்ட்டு ரூட் 2. சரிங்களா, அப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், ரூட் 2 அப்படியே இருக்கட்டும். பிளஸ்
11 இன்ட்டு 2 சரிங்களா. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ 11 இன்ட்டு 2 22 ரூட் 2 கிடைக்கும் சரிங்களா. ரூட் 2க்கு மல்டிப்ளை பண்ண வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோட பண்ணிருக்கலாம் சரிங்களா. அதனால இங்க ஒண்ணுமே இல்லை, அதனால 11 2 மட்டும் மல்டிப்ளை பண்றோம் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ இங்க 1 ரூட் 2 பிளஸ் 22 ரூட் 2 இருக்கு சரிங்களா. அதாவது ரூட் 2க்கு பக்கத்துல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. 1 இன்ட்டு ரூட் 2 தான் சரிங்களா. அப்போ 1 ரூட் 2 இருக்கிறதா தான் அர்த்தம் சரிங்களா. ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் கிடையாது சரிங்களாங்க. இங்க 1 போட்டுக்கிட்டாலும் சரிதான், போடலனாலும் அங்க 1 இருக்கிறதா தான் அர்த்தம் சரிங்களா. சரி அப்போ ரூட் 2வையும் 22 ரூட் 2வையும் கூட்டணும் அப்படின்னா 23 ரூட் 2 சரிங்களா. இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. இது எனக்கு பெரிய கஷ்டமாங்க, ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அது ஒண்ணுமே கிடையாது, பயங்காட்டு பார்க்க தான் பயங்காட்டு. ஆப்ஷன் ஏ தான் சரி என்னோட சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. In an auditorium, there are 20 seats in front row and 30 rows were allotted. Each successive row contains 2 additional seats than its front row. How many seats are there in the last row? கேட்டிருக்காங்க. 30வது ரோல எத்தனை சேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, எத்தனை சீட்ஸ் இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு கலையரங்கத்தில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன சரிங்களா. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கை கூடுதலாக உள்ளன எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. அதாவது அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு சரிங்களா, ஒரு கலையரங்கம் இருக்கு. அந்த கலையரங்கத்துல முதல் வரிசையில சரிங்களா சேர் போட்டிருப்பாங்க சரிங்களா. அந்த அங்க என்ன ப்ரோக்ராம் நடக்கும் அதை பாக்குறதுக்கு உட்கார்றதுக்கு சேர் போட்டிருக்காங்களே சரிங்களா. அப்போ முதல் வரிசையில எத்தனை சேர் இருக்குதா, முதல் வரிசையில 20 சேர் இருக்குதா சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டும். மொத்தம் எத்தனை வரிசை இருக்குதா, முதல் வரிசையில தான் 20 சேர் இருக்கு, மொத்தம் 30 வரிசை இருக்கு சரிங்களா. அதுல முதல் வரிசையில 20 இருக்கை இருக்கு சரிங்களா. ஓகே தானே, இது ஓகே தானே. மொத்தம் 30 வரிசை இருக்குதுங்க சரிங்களா. நல்லா ஞாபகம். சரி இருக்கட்டும், இதை 30 போட்டுக்கிறேன் சரிங்களா, சும்மா இருக்கட்டும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வரிசையிலும் முன்னாடி அதுக்கு முன்னாடி உள்ள வரிசையில இருந்து அந்த வரிசைக்கு 2 சேர் எக்ஸ்ட்ராவா இருக்குமா சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இருக்குன்னு வைங்களேன், அதுல 20 சேர் இருக்கா, அப்ப ரெண்டாவது ரோல 22 சேர் இருக்கும் சரிங்களா. இப்போ ரெண்டாவது ரோல 22 சேர் இருக்கு, மூணாவது ரோல அதை விட 2 சேர் எக்ஸ்ட்ரா கூட 24 சரிங்களா. இப்போ மூணாவது ரோல 24 இருக்கு, அதை விட 2 கூட நாலாவது ரோல 26 அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே தானே, இது புரியுது இல்ல. அப்ப முதல் வரிசையில 20 இருக்கும், ரெண்டாவது வரிசையில 22 இருக்கும், மூணாவது வரிசையில 24 இருக்கும், நாலாவது வரிசையில 26 இருக்கும், இப்படி கூட்டிக்கிட்டே போகுது சரிங்களா. ஒரு வரிசையில உள்ள சேர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்கு சரிங்களா. வரிசையில் உள்ள சேர் எல்லாம் இந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. மொத்தம் 30 வரிசைகள் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. எத்தனை கூடிக்கிட்டே இருக்கு, 2 கூடுது சரிங்களா. அப்ப இதுல இருந்து நம்ம என்னதுலாங்க தெரிஞ்சுக்கணும் பாருங்க. முதல் வரிசையில 20 சேர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதல்ல இருக்கக்கூடியது என்னது, இதாங்க ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப ஏ இங்க 20ன்னு கொடுத்துட்டாங்க, ஏ அவங்களே கொடுத்துட்டாங்க 20ன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஒவ்வொரு வரிசையில 2 கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டாங்க, ஒவ்வொன்றுலையும் 2 கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். ஏன்னா சேமா கூடுது இல்ல, சேமா கூடுது இல்ல, 2 தானே கூடுது, எல்லாத்துலயும் 2 தானே கூடுது. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம டிஃபரன்ஸ் சரிங்களா, டிஃபரன்ஸ் 2 தானே கூடுது சரிங்களா. 2 கூடுறதுனால டிஃபரன்ஸ் 2 தானே, டிஃபரன்ஸே அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ 30வது வரிசை, nth வரிசை, லாஸ்ட் வரிசை சரிங்களா. லாஸ்ட் வரிசை என்னதாக இருக்குதா, 30 இருக்குதா சரிங்களா. அதை nth டேர்ம்னு சொல்லுவோம், லாஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம்ல. அப்போ லாஸ்ட் வரிசை நம்மளுக்கு 30 இருக்கு. இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டாங்க, கடைசி வரிசையில எத்தனை இருக்கைகள் இருக்குன்னு கேட்டாங்க. கடைசி வரிசைனா என்னதுங்க, 30வது வரிசை, கடைசி வரிசை சரிங்களா. அந்த 30வது வரிசையில எத்தனை சேர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ 30வது வரிசையில உள்ள சேர் தான் நம்ம, சேரோட எண்ணிக்கையை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. வேற ஒண்ணுமே இல்ல. 30th டேர்ம் சரிங்களா, 30வது அந்த டேர்ம் வைஸ்ல பார்த்தோம்னா 30th டேர்மோட அந்த 30th டேர்ம்ல என்ன எண் வரும் சரிங்களா, என்ன நம்பர் வரும் அந்த மாதிரி. இது எல்லாத்தையும் நீங்க நம்பர்ஸா நீங்க பாத்தீங்கன்னா 20, 22, 24, 26 நம்பர்ஸா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 20 இருக்கு. அப்ப 30th டேர்ம் என்னவாக இருக்கும் அந்த மாதிரி கணக்குல வரும் சரிங்களா. 30வது வரிசையில எத்தனை சேர் இருக்குங்கிறதுக்கு பதிலா 30வது டேர்ம் என்னவாக இருக்கும் அந்த மாதிரி பாருங்க, அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் வருது சரிங்களா. அப்போ இதுல நம்மளுக்கு என்ன பண்ணணும், லாஸ்ட் டேர்ம் ஃபைண்ட் பண்ணணும் சரிங்களா. அப்ப அதற்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, tn = a + n - 1 × d. இதான ஃபார்முலா. நம்மளுக்கு n இருக்கக்கூடிய இடத்துல 30 வரும், a இருக்கக்கூடிய இடத்துல 20, d இருக்கக்கூடிய இடத்துல 2 சரிங்களா. சரி அப்ப a இருக்கக்கூடிய இடத்துல 20 + n இருக்கக்கூடிய இடத்துல 30 - 1 × d இருக்கக்கூடிய இடத்துல 2 சரிங்களா. சரி அப்போ 20 அப்படி இருக்கட்டும். முதல்ல இதை சால்வ் பண்ணிட்டு வருவோம் சரிங்களா. எப்பவுமே இதை சால்வ் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து சால்வ் பண்ணுங்க.
தெளிவா இருக்கணும் சரிங்களா. 30 - 1 எனக்கு 29 × 2 அப்படி இருக்கட்டும் சரிங்களா. அப்போ 20 + 29 × 2 நமக்கு எத்தனை 58 சரிங்களா. சரி அப்ப 20 + 58 78 சரிங்களா. அப்போ 78 சேர் இருக்கு 30வது ரோல சரிங்களா. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. பார்த்துலாம் பயந்துட வேண்டாம் சரிங்களா. 85வது கேட்டிருக்காங்களே எல்லாம் பவர்ல இருக்கே அப்படின்னு பயந்துடலாம் கூடாது சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 குரூப் 2 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. என்னங்க கொடுத்திருக்காங்க? முதல்ல x 3/2 x பவர் 2 x 5/2 x பவர் 5/2 சரிங்களா. x எல்லாமே பவர்ல இருக்கு சரிங்களா. தப்பா வாசிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லாமே பவர்ல தான் இருக்கு சரிங்களா. இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்துகிட்டே போற இதுல அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா 85வது உறுப்பு என்ன சரிங்களா. அப்ப nth டேர்ம் சரிங்களா. 85வது உறுப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க சரிங்களா. 85 சரிங்களா. 85வது உறுப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க சரிங்களா. நம்மளுக்கு இதுல ஒண்ணு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அடிமானம் எல்லாமே சேமா தான் இருக்கு. கரெக்ட் தானங்க. x தான் இருக்கு சரிங்களா. எல்லாமே அடிமானம் எல்லாமே இப்படி இருக்கு. கரெக்ட் அதான் சேமா தான் இருக்கு. பேஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு சரிங்களா. பவர் தான் டிஃபரெண்டா இருக்கு. x பவர் 1 x பவர் 3/2 x², x பவர் 5/2 இந்த மாதிரி பவர் மட்டும் தான் வேரி ஆகுது தவிர பேஸ்ல எந்த விதமான சேஞ்சஸ்மே இல்ல. இது தெளிவா இருக்குங்களா. அப்போ நம்ம எதை மட்டும் பார்த்தா போதுன்னா அதோட பவர்ஸை மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா. ஏன்னா அடிமானம் சேமா தானே இருக்கு. ஏன்னா ஆன்சர்ல நம்மளுக்கு எக்ஸ் அப்படிங்கிற அடிமானம் கண்டிப்பா வந்தே தான் தீரும் சரிங்களா. எல்லாத்துலயும் சேமா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்தே தான் தீரும். நம்ம இப்ப பவர்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல உள்ளதுக்கு அந்த டிஎன் ஃபார்முலா பவருக்கு மட்டும் டிஎன் ஃபார்முலாவை அப்ளை பண்ணா போதுங்கிற மாதிரி சொல்ல வரேன். புரியுதா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. சரி இப்ப பவர்ல எப்படி இருக்கு? பவரை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. பவர் எப்படி தொடருது? 1 3/2 2 5/2 அடிமானம் சேமா இருந்தா மட்டும்தான் இது யூஸ் ஆகும். இதே நான் சொல்லிட்டேன் சரிங்களா. சரிங்களா இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? ஏ என்னதுங்க? 1 தான் சரிங்களா. கூட்டுத்தொடர் வரிசை தான் இது சரிங்களா. n என்னது நம்மளுக்கு 85 இதுவும் தெரியும். சரி இருக்கட்டும். நம்மளுக்கு டிஃபரன்ஸும் தெரியணும்ல. டிஃபரன்ஸும் தெரியல. அப்ப என்ன பண்ணணும்? t2 - t1 இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா t2 அப்படிங்கிறது 3/2 - t1 என்னது 1 சரிங்களா. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷனாலும் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. அப்போ 3 × 1 3 -2 × 1 2 சரிங்களா. அப்போ 3ல இருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 1/2 கிடைக்கும் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு சரிங்களா. அப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபார்முலா மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கடைசி ஆன்சர்ல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். என்னங்கிறத சொல்றேன் சரிங்களா. அப்ப ஃபார்முலா கொண்டு அப்படியே போட்டுருமா. சரி ஃபார்முலா என்னது? Tn = a + n - 1 × d சரிங்களா. அப்ப நம்மளுக்கு 85வது உறுப்பு தான் தேவை சரிங்களா. அப்ப a யோட மதிப்பு நம்மளுக்கு இங்க 1 + என்னோட மதிப்பு என்ன? 85 - 1 d யோட மதிப்பு என்ன? 1/2 சரிங்களா. சரி முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதை தானே சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரி சால்வ் பண்ணிட்டு வருவோமா. 1 + 85ல இருந்து 1 கழிச்சோம்னா 84 × 1/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாமாங்க. 1 2 2 இங்க 4 2 8 இது 2 4 சரிங்களா. அப்போ 42 × 1 திரும்ப நம்மளுக்கு 42 தான் சரிங்களா. அப்ப 42 + 1 43 சரிங்களா. அப்ப 85வது உறுப்பு 43. இது மட்டும் தான் போடணுமான்னு கேட்டா நம்ம பவர் மட்டும் தானே பார்த்துருக்கோம். அடிமானம் சமமாகத்தானே இருக்கும். பவருக்கு மட்டும் தான் இதை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அடிமானம் சேமா தான் இருக்கும். அந்த அடிமானத்தை அப்படியே போட்டுக்கிட்டு பவர்ல நம்ம கால்குலேட் பண்ணதுதான் 43ங்கிறத பவர்ல போடணும். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? நான் என்ன பண்ணேன்? முதல்ல பவரை மட்டும் தானே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அடிமானம் எனக்கு சமமாக இருந்துச்சு. அதனால அடுக்க மட்டும் எடுத்துக்கிட்டேன். அடுக்குல உள்ளதுக்கு மட்டும் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அடிமானத்தை போட்டுட்டு தான் அடுக்குல இந்த 43 போடணுங்கிறத சொல்ல வரேன் சரிங்களா. எப்படி நம்ம எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டுக்கணும். அப்ப 85வது உறுப்பு எனக்கு x-இன் அடுக்கு 43. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. ரொம்ப 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 முக்கியமான கணக்குங்க. 2022 TNPSC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மற்றும் 10th நியூ புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். If 6 times of 6th term of an AP அதாவது arithmetic progression is equal to the 7th time the 7th term then the 13th term of AP is ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடரில் வரிசையில் 13வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கும் நம்ம nth term ஃபார்முலா தான் யூஸ் பண்ணாது கிடையாது சரிங்களா. எப்படி போகுதுன்னு சொல்றேன் பாருங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 6வது உறுப்பு ஒரு கூட்டுத்தொடர்ல 6வது உறுப்புன்ட்டு நான் என்ன நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? a + 5 ஞாபகத்துக்கு வரணுமா. 7வது உறுப்புன்னு சொல்லிட்டா
அதுல இருந்து ஒண்ணு குறைச்சுக்கணும் a பிளஸ் ஆர்டி ஞாபகத்துக்கு வரணுமா அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை a பிளஸ் டி a பிளஸ் 2d a பிளஸ் 3d a பிளஸ் 4d இப்படிதான் தொடர்ந்துகிட்டே போகும். அதுல 6வது உறுப்பையும் 7வது உறுப்பையும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மிகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத பார்க்க போறோம் பாருங்க. அந்த கூட்டுத்தொடர் வரிசையில 6வது உறுப்பு எழுதிக்கிட்டுமா, 6வது உறுப்பு எப்படி இருக்கும், a பிளஸ் 1 குறைச்சுக்கணும் 5d சரிங்களா. இதான 6வது உறுப்பு எப்படி இருக்கான், 6 மடங்காக இருக்குதான் சரிங்களா. 6 மடங்காக இருக்குதான். மடங்குனால என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம் சரிங்களா. 6 மடங்காக இருக்குதான். எதற்கு 6 மடங்கு சரிங்களா, 6 மடங்காக இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. சரி, இப்ப 7வது உறுப்பை பத்தி கொடுத்துருக்காங்க. 7வது உறுப்புனா என்ன பண்ணும், 7வது உறுப்பு முதல்ல எப்படி இருக்கும், a பிளஸ் 6d இதானே 7வது உறுப்பாக இருக்கும் சரிங்களா. அப்ப அந்த 7வது உறுப்பு 7 மடங்காக இருக்குமா சரிங்களா. சரி, இப்ப வாசிப்போம். இப்ப கரெக்டா வாசி அதோட ரிலேஷனை போடுவோம் சரிங்களா. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்துட்டு போட்டு 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம்னு சொல்லிட்டாங்க சரிதானே. அவங்க கொடுத்துருக்க ஏத்த மாதிரியே ஃபார்ம் பண்ணியிருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சமம்னு சொல்லிட்டாங்க. கடைசி என்ன கேட்டிருக்காங்க, கூட்டுத்தொடர் வரிசையில அந்த கூட்டுத்தொடர் வரிசை இருக்குல்ல, அந்த வரிசையில 13வது டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 13வது உறுப்புனா என்னது, a பிளஸ் 12d இதானே 13வது உறுப்பு. அந்த கூட்டுத்தொடர் வரிசையில 13வது உறுப்பு a பிளஸ் 12d. இதுதான் என்னங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓகே தானே. இதுல இருந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் சரிங்களா. முதல்ல ஏயோட மதிப்பை நான் கொண்டு வர போறேன் சரிங்களா. ஏயோட மதிப்பை நான் கொண்டு வர போறேன். சரி, முதல்ல இது ரெண்டுத்தையும் உள்ளுக்கு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 6a பிளஸ் 6 இன்ட்டு 5 30d சரிங்களா ஈக்குவல் டு 7a பிளஸ் 6 இன்ட்டு 7 42d எனக்கு இருக்கும் சரிங்களாங்க. சரி, இப்போ a இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம், d இருக்கக்கூடியதெல்லாம் இன்னொரு பக்கம் வச்சுக்குவோம் சரிங்களா. சரி, 6a அப்படியே இருக்கட்டும். இந்த 7a மட்டும் நான் இடது பக்கம் கொண்டு வரேன். அப்ப மைனஸ் 7a ஆகும் சரிங்களா. ஈக்குவல் டு 42d 30 மட்டும் 30d மட்டும் வலது பக்கம் போவே இல்லை, மைனஸ் 30d ஆகும் சரிங்களா. சரி, இருக்கட்டும். இப்போ 6a மைனஸ் 7a மைனஸ் தான் பண்ணுவோம், பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடுவோம் கரெக்ட் தானே. ஏன்னா சிம்பிள் வேற சிம்பிள் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம பிளஸ் பண்ணிருப்போம். இங்க பிளஸ் 6a மைனஸ் 7a இருக்கிறதுனால சிம்பிள் வேற மாதிரி இருக்கிறதுனால மைனஸ் தான் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ 1 ஏன் கிடைக்கும், அதாவது 7ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 1 தானே சரிங்களா. அப்போ 1 ஏன் கிடைக்கும், இதே நம்பர் பக்கத்துல இருக்கக்கூடிய சிம்பிளை தான் பார்க்கணும். பெரிய நம்பர் இங்க 7, அது பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் சிம்பிள் இருக்கு, அது அப்படி போட்டுக்கணும் சரிங்களா. சரி, இப்போ 42d இருந்து 30d கழிக்கணும் சரிங்களா. என்ன கிடைக்கும், 12d அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. இதை மைனஸ் தான் பண்ணுவோம். இங்க பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு, பிளஸ் சிம்பிள் இருக்கு, அதனால பிளஸ் 12d அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோம் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு ஏயோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. ஏயோட மதிப்பு என்ன, இந்த மைனஸ் நான் வலது பக்கம் கொண்டு போய்க்கலாமா, என்ன தப்பு இருக்கு, ஒரு தப்புமே இல்லை சரிங்களா. இப்போ a ஈக்குவல் டு மைனஸ் 12d அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறேன், எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா. ஏன், எனக்கு 13வது உறுப்பு தானே தேவை. 13வது உறுப்பு எனக்கு என்னவாக இருக்கும், ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல கூட்டுத்தொடர்ல a பிளஸ் 12d தான் இருக்கும் சரிங்களா. இப்போ ஏக்கு பதிலாக மைனஸ் 12d போட்டுக்கிட்டேன் அப்படின்னா பிளஸ் 12d மைனஸ் 12d எனக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும் சரிங்களா. இப்போ 13வது உறுப்பு என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.